பூக்களை கொய்ய வேண்டும். அந்த இலையை கொய்தார். அதனாலே அது சமைக்க ஆரம்பித்தது. கொய்த போதே அந்த இலை சமைக்க ஆரம்பித்தது. நீங்கள் அந்த கடற்பொருளை நீங்கள் வேறும் பார் அந்த இருக்கின்ற போதே நாங்கள் உங்களுடைய அப்படிப்பட்ட நம்மளுடைய புனி போக வேண்டுமாக இருக்கின்றார்களே. நாங்கள் முதல் நாங்கள் பார்த்தால் நாங்கள் எவ்வளவு சிறமனான தன்மை தொண்டை செய்து அந்த சிவபெருமானை அடைந்தவர் பெருமான். அதனாலே நாங்கள் சிவபேத்தை பெற முடியும். அந்த சிவபேத்தை தருவதற்காக என்றுதான் காத்துக் இலைகளை கொய்கின்றார். அப்பொழுது சுந்தரமூர்த்தி நாயனாரின் துணைவியாரிடம் அந்த உங்களோடு உலாகின்றான். காற்றிலே உணர்வாக வந்து உலாகின்றான். அதை சொல்கின்றார். பழத்துளே இதமாக இனிப்பாக இருக்கின்றான். அவன் பழத்துளே இனிப்பாக இருக்கின்றான். மெய்யடியார்களே, பாலினுள்ளே நெய்யாக இருக்கின்றான். பாலை நீங்கள் சும்மாக செய்கின்ற போது நீங்களும் ஒளிவீர்கள். நீங்களும் அந்த ஒளி உலகத்திலே வாழ்வதென்றால் பொருள் தேவை. அதை தாருகின்றார். அங்கே அம்பானுடைய மகனாகிய மூத்தவராகிய சொல்கின்றது காவடி அல்லது நீங்கள் ஒரு பொருளை சுமந்து வாழ்வதுதான். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் எங்களுடைய கணபதி நாங்களும் இறங்கி உங்களுடைய அந்த அன்பின் காரணமாக நீங்கள் கொண்ட அன்பின் காரணமாக சிவம் உங்களுக்கு உங்களுடைய வினையை அறுத்து தருகின்றது. இது ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் உங்களை காலகாலமாக செய்த வினையை போக்க வேண்டுமாக இருந்தால் இதைத்தான் எங்களுடைய திருப்புகழிலே அருளினார் சொல்வார். 7 கடல் மணலை அளவிடினும் அதிகம் எனது இடர்புதவி அவதாரம் இனி உனது உபயம் எனது உயிருடல் விடுக முடியாது கடுகொடு நலியும் எரிபுவி மரவி கமலனும் என்று மயமானார். கடனுனது அடிமை அடிமையிலும் அடிமை கடிகினின் அடிகள் தருவாயே பெருமானே என்று சொல்வார். 7 கடலிலே பூசுகின்ற போது உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களை வந்த திருநூறு தருகின்றது. நீங்கள் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு நீங்கள் நிலை அந்த பாலை காட்சி அந்த பாலிலே ஒரு